நேரம் காலை 5:41. எங்களது வாகனம் இப்பொழுது புறப்பட்டு விட்டது. ஆமா, இதுவரைக்கும் பைக் ரைடு போயிட்டு இருந்தோம். ஃபேமிலியோட போறதுக்கு இப்போ கார் ரைடு போறோம். லடாக் போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பாண்டியன் கிளம்பிட்டாரு அடுத்த அட்வென்ச்சருக்கு. எங்க கிளம்பியிருக்காருன்னா இந்த பக்கம் சேரன் நாட்டுக்கு. பாண்டிய நாட்டுல இருந்து பாண்டியன் எங்க போறாரு? அதாவது கேரளாவுக்கு போறாரு. என்னம்மா அமைதியா போற? 4 நாள் லீவா? ஃபைனான்சியர் வந்து ஃபைனான்ஸ் எடுத்து வச்சுட்டாவ. வாம்மா போகலாம், போயிட்டு வருவோம். ஏன்னா என் வீட்டம்மா ஒரு வருஷம் போன பொங்கலுக்கு போனோன்னு. ஆமா, போன பொங்கலுக்கு ஹைதராபாத் போனோம். இதே பாண்டியன்ல, இப்பவும் பாண்டியன்ல போறோம். போன வாட்டி பைக் ரைட்ல வந்து தம்பியோட பைக் ரைடை ரொம்ப பாராட்டினீங்க. ரொம்ப அழகா கியூட்டா பண்ண அப்படின்னு சொன்னீங்க. நீ தான் கியூட்டா இருக்கோ? உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்களோ? கேரளாவுக்கு எங்க போறன்ற பிளான் இல்ல, அப்படியே போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். வாங்க போலாமா? ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து நான் என்னென்ன மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு ஃபேமிலி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நானே என் ஃபேமிலிக்கு ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிப்ல புதுவிதமான விஷயங்கள்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறது நம்ம கொஞ்சம் வெளிச்சம் வந்தப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாமா? போலாம். வண்டியா ரெடியா? ஓகே கைஸ், அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்? நல்ல விடியல். குறும்பூருக்கு வந்திருக்கோம். பார்த்துடுங்க, குறும்பூர்ல வினிபா பேக்கரி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேவரட் பேக்கரி. திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரூட்ல இருக்குது. அப்படி குறும்பூர் அப்படிங்கிற நல்லூர்னு ஒரு ஊர், இந்த சிங்கம் படத்துலலாம் வரும்ல, நல்லூர் ஊருக்கு பக்கத்துல குறும்பூர். அந்த ஊர்ல வந்திருக்கோம். கேத்தி, என்ன தூக்கம் வருதா? இயற்கை என்ஜாய் பண்ணிட்டு வரியம்மா. நல்ல கண்ணாடி திறந்து வைங்கன்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் பஞ்சாயிட்டு போரு. தேவையா இது உனக்கு? நல்ல தலையை கட்டி வச்சிருந்திய. சரி, 4 நாள் லீவ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என் பாப்பாவுக்கு வந்து 10th. நீ என்னமா 10th 9th? 9th இருந்து 10th போறா. அதனால 10th கிளாஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 10th கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த லீவு தான் எங்களுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அவ 1.5 வருஷத்துக்கு எந்த லீவையும் அவ நினைச்சு கூட பார்க்க முடியாது. சண்டே உட்பட படிக்கணும், மார்க் எடுக்கணும், லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எடுக்கணும். என்னவா போறோமா லைஃப்ல? டாக்டர். எல்லாரும் டாக்டர் ஆயிருங்கப்பா. இப்போ அப்பாவுக்கு தான் பாவம். என்ன சரி, டாக்டர் ஆகு. படிக்க வைக்க நான் ரெடி, படிக்கிறதுக்கு நீ ரெடினா. சரியா? ரைட். வாழ்த்துங்கள் என் பிள்ளையை. இன்னும் 10ஆம் கிளாஸ்ல நல்லா மார்க் எடுக்கணும்னு வாழ்த்துங்க. சரியா? நம்ம இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சரியா கத்தி? ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்க கூடாது. செம்ம என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் இருக்கணும். சரியா? வா, அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு முதல்ல என்ஜாய் பண்ணுவோம். இங்க பாருங்க, NH 44 வந்துட்டோம். ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு போல இருக்கு. இப்படி வண்டியை நிறுத்திருக்காங்களே, இது என்ன கதை? இப்படி எல்லாம் நிறுத்தக்கூடாத அண்ணே. கட்டு போடுக்கா. வண்டி நல்லா இருப்பியா? அங்க கொண்டு போய் ஓரமா கட்டுங்க. ஹைவேல இப்படி நிறுத்தக்கூடாது. வேகமா வருவாங்கல்ல, பின்னாடி அடிச்சிருவாங்க. 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். நல்லா இருப்பியா? அங்க வந்துருங்க. இல்ல, நீங்க முதல்ல வண்டி எடுத்துருங்க. எதுவா இருந்தாலும் ஹைவேல இப்படி நிறுத்தக்கூடாது. அதுல எல்லாரும் காலையில அரை தூக்கத்துல வருவாங்க. வந்துருங்க. அந்த பக்கம் லெஃப்ட் வந்துருங்க. ஏதோ ஒண்ணு அடிச்சுதான், அதனால அவங்களுக்கு போர்டு தட்டிட்டு அப்படின்றாங்க. அது எங்க நின்று மாட்டுறாங்க பாரு. இத்தனை வண்டி இப்ப நிறைய வண்டிகள் வருது அந்த இடத்துல. ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்னு போது டப்புன்னு தட்டிடுவான்ல. நிறைய பேருக்கு இந்த அறிவு இருக்கு நீங்க பஷா. ஓகே வந்துட்டோம். சாத்தூர் தாண்டி விருதுநகர் பக்கத்துல வந்திருக்கோங்க. எங்க வந்திருக்கோன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கு இந்த பக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில், கருப்புசாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? நாங்கள் சாப்பிட போறோம். ஆமாம், வீட்டில இருந்து என்னடா கட்டி எடுத்துட்டு வந்தீங்களான்னா இல்லைங்க. லடாக் போகும்போது நம்ம லடாக்ல இப்போ கார்கில் பக்கத்துல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வச்சு நாங்கள் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்ருப்போம். நூடுல்ஸு, காஃபி, டீ இதெல்லாம் போட்டு சாப்பிட்ருப்போம். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த டைம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதை மறுபடியும் செய்யணும். அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியா போகும்போது அந்த மாதிரி ஒரு டென்ட் எல்லாம் போடணும்னு இல்லை, நம்ம டிராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹோட்டலில் சாப்பிட்றதா தவிர்த்துட்டு இப்படி ஒரு நேரம் பண்ணணும்ட்டு இப்போ ஒரு 4-5 நாள் நாங்கள் ட்ரிப்பு போகிறோம்ல. இதில் வந்து காலையில் சாப்பாடு மட்டும் நாங்கள் வந்து நம்மளுடைய குக்கிங் பண்ணி நூடுல்ஸோ இல்லை பிரெட் ஆம்லேட்டோ இல்லை பிரெட்டு டோஸ்ட்டோ இல்லைனா ஒரு காஃபி, டீ இதெல்லாமே நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டவ்வுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்துடுங்க, அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த வாட்டி அதை பண்ணணும்னு ஒரு ஆசை. வா சாமுங்க, வாங்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அப்புறமே ஒரு ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதான் இங்கே செட்டப்பு. அள்ளி கட்டிட்டு போயிட்டோம். வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க. அது பேக் எடு, மொத்தமாக சாம். இந்த பேக் மொத்தமாக எடுங்க. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் இருக்கா, இந்த பிரெட்டு டோஸ்ட்டு போடுற சட்டியை எடுத்துக்கிடுங்க.
அடுத்தது இதை எடுத்துக்கிட்டே அப்போ சிலிண்டர் உள்ள இருக்கு. சிலிண்டர் என்ன எங்க இருக்கு? இன்னொன்னு இருக்கா? ஆமா, அதுல ஒன்று இருக்குங்க. சரி, ஓகே, இது வேண்டாம். ஓகே கேஸ், அப்படியே அடுப்பு பற்ற வச்சாச்சு. ப்ரூட்டன் கேஸ் எரியுதா? உங்களுக்கு ப்ரூட்டன் கேஸ் எரியுது தெரியாது. நம்ம நூடுல்ஸ் வேணுன்ட்டாங்க. இப்போ இது என்ன நூடுல்ஸா? இப்போ பாருங்க, பைக்குள்ளே எல்லாமே வச்சுருக்குறோம். பாத்திரத்துலேருந்து எல்லாமே. இப்போ காரமாக ஒரு நூடுல்ஸ் வச்சுருக்காப்பா, 2 yummy அப்படின்ட்டு. அப்புறம் பிரெட் ஆம்லெட் இதுவும் வச்சுருக்கோம். இந்த மாதிரியும். இப்போ உனக்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லைன்னா வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் மிளகா? ஒரு பிளேட் வச்சுருக்கோம். பிளேட்டில் கொஞ்சம் இப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு டீ போடுறதுக்கு டீ பாத்திரமும் வச்சுருக்கோம். டீ வந்து கடைசியாக போட்டுக்கலாம். கப் நூடுல்ஸ் வேண்டாமா? வேறு என்ன வேணும் உனக்கு? தோசை, இட்லி, பரோட்டா, காஃபி இருக்கோ? ஷேக்கு கொடுப்பாங்களா? மில்க் ஷேக் மாதிரி ஷேக்கு. உடம்ப குறைக்கிறேன்ட்டு ட்ரைட் எடுத்துட்டு இருக்கா. ஷேக்கு கொண்டு வரலையா? என்னப்பா சொல்ற? இப்போ என் பாப்பா பண்ண வேலை என்னம்மா? நீ இப்போதான் ஷேக்கெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியாமே? அதுவே இவ்வளவு பெருசா இருக்கும். நீயா சமைக்க போற? கார் தானமா சமைக்க போகுது. கார்ல இதுவே இடம் இல்லாம தான் இருக்கு. இன்னும் அது வச்சாலும் இடம் சுத்தமாவே இருக்காது. நீ படுத்து தூங்குற இடம் இருக்காதோ? ஆமா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நோண்டிட்டு இருக்காங்க. கரண்டியா இருக்கியா? கரண்டி எல்லாமே இருக்கு. ஒரு கேம்ப் பண்ணணும்னா எல்லாமே கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியாத அடிப்படை அறிவு இருக்குமா? இல்லாதமையா இருக்கு போகுது. இந்தா சுட்டுருச்சு. எனக்கு இந்த நூடுல்ஸ் செய்ய தெரியாதுங்க. இன்னொன்னுங்கடா. ரெண்டு இருக்குமா இதுல? இது பேரு சீசனிங்கா? ஒன்னொன்னா மாத்தி போடுறதுக்கு பேரு சீசனிங். நாங்கெல்லாம் மாம்பழம் சீசன் வந்து, பலாப்பழம் சீசன் வந்தா தான் சீசன் சொல்லுவோம். பத்துக்க இந்த குற்றாலம் சீசன் வந்தா தான். உங்களுக்கு இந்த மாதிரி சமையல் செய்யறதே சீசனா? என்னப்பா ஜென்சி கிட்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கே. என்ன? ஓ, அதுல பாட்டியா? நீ தானே சொன்ன இறப்பா சொன்ன மாதிரி நூடுல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். நானே பார்த்துருக்கேன். கொஞ்சம் டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நம்ம பையன் கரெக்ட் பண்ணிட்டான். இது நொறுக்கி உள்ள போட்டுருவோம். அதை கொடு. நொறுக்க கூடாதா? ஏன்? ஐயோ, ஆளாளுக்கு ஒவ்வொரு வித்தியாசமா சொல்றீங்களப்பா. 10 பேரை லடாக் கூட்டு போனங்க. ஒருத்தரும் சஜஷன் கொடுக்கல. செஞ்சதை வாங்கி சாப்பிட்டாங்க அமைதியா. இந்த பாரு, 2 பேரை கூட்டிட்டு வந்து நான் படுற பாடு. ஐயோ தப்பு. இது பேர் தப்பாம்மா? தண்ணி அடிச்சா தப்பா அம்மா? அப்பா அம்மா நல்லா கலக்கணும். இதான் கரண்டியா எங்க ஊர்ல? சரிங்க, மசாலாலாம் போட்டு சும்மா அட்டகாசமா இருக்கு. இது என்னடா, கேபாம் நூடுல்ஸா? டாப் ராமனோடதா கம்பெனி? செம்ம இல்ல, காரம் இருக்கிறத விட அந்த வாசனை சூப்பரா இருக்கு. பிரியாணி வாசனை மாதிரி வருதுங்க. எனக்கு நூடுல்ஸ் ஆக்சுவலி மோசமா பிடிக்காது. ஆனா இந்த வாசனைக்கு நல்லா இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த தண்ணி வந்து காயிற வரைக்கும் அப்படியே போகும். தண்ணி எவாபரேட் ஆற வரைக்கும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனே. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஓ, கேஸ் வச்சுக்கணுமா நீனே? அம்மாவுக்கு தெரியாதா இதெல்லாம்? பாத்திரத்தை கழுவுற இடம் இருக்காது. ஒரு குப்பை கிடந்தாலும் உங்க அப்பா மனசு வெடிச்சிரும். நல்ல குப்பை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், இந்தியாவை. ஓகே கைஸ், பிரியாணி மாதிரி நூடுல்ஸ் ரெடி. வேற லெவல்ல இருக்கா? ரெடியா? 2 வாய் ரெடியா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்தாங்கப்பா, கப்பை பிடிங்க. கப்புங்க இதான் இருக்கு. இந்த பிடிச்சிக்க. இப்படி கையில் இப்படி உள்ள கையில் அப்படிதான். கொஞ்சம் வா. இந்தாங்க. மொத்தம் 3 பேர் சாப்பிடலாம் போல இருக்கே. இதை 2 நூடுல்ஸை ரிவ்யூ சொல்லுங்க கைஸ். எப்படி இருக்கு கண்ணி? காரமா இருக்கு. நல்ல காரமா இருக்கா? கொஞ்சம் சூடு குறையட்டும்.
காரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரமாக சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா காரமாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ கப் நூடுல்ஸ் ஓகே. அதனால் கப் நூடுல்ஸுக்கு சூடாக தண்ணியை போட்டு கொடுத்து வச்சுருவோம். பத்தாத தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோ. அங்கே அப்படியே கேம்ப்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே இந்த பக்கம் ட்ரெயின் போகுது பாருங்க. அட்டகாசமான ஃபீலிங்க. ஹைவே ட்ரெயின் சூப்பர்லடா. ஓகே, எல்லாம் ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா நான் வந்து நூடுல்ஸு போட்டேன், சாப்பிடல. என்ன பாருங்க, ஒருத்தன் திருடி தின்னுட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு பேர் மசாலா டீ இதுவும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என் கப் நூடுல்ஸே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்குன்றக்காக பெற்ற தப்புன்னு சாப்பிடலடா, பட்னி கிடக்குனடா. வண்டி வேற ஓட்டணும். அது இருங்க இருங்க இருங்க. இந்த காலத்து பிள்ளைகள் பார்த்தீங்களா, பாசம் நேசம் ஊசம் வேஷம் எல்லாமே வேஷம். சாப்பாடு நமக்கு செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட விடல. சரி, அவன் நல்ல வயிறு நிறைஞ்சிட்டாயா? ஏய்யா, உனக்கு வயிறு நிறைஞ்சிட்டா? இல்லை, இன்னும் இல்லை. ஓ ஏ மை காட், ஏ மை காட், என்ன பண்ணன்னு தெரியல. ஓ மை காடா? இது ஏ மை காடு, ஏ மை காடு, மை காடு. சரி, நம்ம டீ நல்லா இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது நம்ம லிப்டன் டீ நம்ம வால்பாறையில் வச்சு இதில் மூணாறில் வாங்கின டீ டப்பா அப்படியே இருந்துச்சு. அதை கொண்டு வந்து போட்டோம். செம்ம திக்காக போட்டோம். நல்லா செம்ம டேஸ்ட்டு. இதை குடித்தாலே எனக்கு கேரளா வரைக்கும் வண்டி ஓட்டிக்கலாம் போல இருக்கு. வீட்டம்மாவும் ஒரு டீயை போட்டு குடிச்சாங்க. நம்ம போகிற வழியில் ஏதாவது பொறுக்கி தின்னுக்கிடுவோம். ஏன்னா வண்டியில் பொறுக்கி திங்கிற ஐட்டம் நிறையா வச்சுருக்கோம். இந்த சிப்ஸு, காரச்சவு, இப்போ நம்ம ஊரில் வாங்கின ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கு பார்த்துக்கிடுங்க. போகிற வழியில் அப்படியே கடலை மிட்டாய் எல்லாம் இருக்குது. இதுக்கு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல வைப்பான இடம். ட்ராவல் வந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் அது வாய்ப்பு கிடைச்சிது. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நல்லா இருந்தால் சொல்லுங்கள், சரியா? கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், பாருங்கள். அந்த இடம் வந்து நாங்கள் வந்த தடமே தெரியாது. அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பொடியும் ஒரு கவரில் போட்டு இதை காருக்குள்ளே வச்சுக்கிடுவோம். இப்போ போகிற இடத்துல பெட்ரோல் பங்கில் போடும்போது குப்பை தொட்டி இருக்கும், ஏதாவது ஹோட்டலுக்கு போகும்போது குப்பை தொட்டி இருக்கும், இல்லைனா பப்ளிக் குப்பை தொட்டி இருக்கும். அதில் கொண்டு போய் போட்டுட்டோம்னு வைங்களேன். இப்போ ஏற்கனவே இதில் நிறைய குப்பை போட்டிருக்காங்க. பட் அவங்க பொறுப்பு இல்லாமல் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை செஞ்சோம், இந்த மாதிரி இருந்தோங்கிற எந்த பொறுப்பும் நம்ம இது பண்ணக்கூடாது, பொறுப்பை கழிக்கக்கூடாது. அதனால எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கணும். இப்போ சென்ட்ரல் பிரஸ்ட் கடிச்சு போட்டிருக்காங்களா, அதையும் தூக்கிட்டு கேட்டேன். இப்போ நம்ம இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க. நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனாவது இந்தியாவில் குப்பை போடாமல் ஒரு ஜென்ரேஷன் வளரும். குப்பை போடுறதோ எச்சு துப்புறதோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு உலகம் நமக்கு இந்தியாவை உருவாக்கும் அப்படிங்கிறக்காக தான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ட்ராவல் பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதிக குப்பையாக போகிற இடத்துல போட்டு போகிறது. அதை கண்டிப்பாக மாற்றணுங்கிறக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக செய்யுங்கண்ணா. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, அதுக்கப்புறம் நம்ம தேனி வந்துட்டோம்லம்மா. ஆண்டிப்பட்டி வந்துருக்குமோ? ஐயா, தேனி வந்த மாதிரி நினச்சிருந்தேன். ஆண்டிப்பட்டி தேனி பக்கத்தில் பக்கத்தில் தானோ. முதல்ல வந்து என்ன வந்துச்சு, உசிலம்பட்டி வந்துச்சோ. இப்போ ஆண்டிப்பட்டி கணவா காத்துன்னு ஒரு கணவாயை தாண்டி வந்தோங்க. இப்போ எனக்கு இதில் வந்து காரில் வந்த மாதிரியே ஞாபகம் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். என் வீட்டம்மா சொன்னேன், இதை பார்த்துருக்கேன், அதை பார்த்துருக்கேன், இதை பார்த்து. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தோம். நாங்கள் மூணாருக்கு வந்திருந்தோம். I-20லையா இந்த வண்டியா? I-20ல வந்திருந்தோங்க. அப்போது இந்த ரூட்டில் தான் வந்திருந்தோம். ஞாபகம் வருது, இப்போ தான் ஞாபகம் வருது. அது வந்து விடிய காலையில் வந்ததுனால எனக்கும் காரில் வந்த அது வந்து நிறுத்தினது, கடையில் டீ சாப்பிட்டது, இப்படிலாம் மெமரிஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தெரியல. இந்த ஒரு வழியாக போயிட்டு அடுத்ததாக தேனி வருமோ. தேனி இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 15 கிலோமீட்டர் இருக்குங்க தேனி. லெஃப்டில் திரும்பணும். அதுக்கப்புறம் வைகை அணை நேராக போனால் 6.5 கிலோமீட்டரில் வைகை டேமு. 15 கிலோமீட்டர் லெஃப்டில் நமக்கு வந்து தேனி. நல்ல பெரிய ஊராக இருக்குது ஆண்டிப்பட்டி. பகலில் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். காலையில் விடியாலையில் பார்ப்பேன், இல்லைன்னா நைட்டு பார்ப்பேன் ரிட்டர்ன் வரும்போது. தேனி காத்தோரம் தேனே 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 ரெக்கார்டு அப்படியே திருப்பி ஏன் போடுறேன்னா, திருப்பி நான் தேனிக்கு வந்துட்டேன். இதோட 3வது வாட்டி. காரில் 2 தடவை நினைக்கிறேன், பைக்கில் ஒரு 2 தடவை, இப்போ 4-5வது வாட்டி வந்திருக்கேன். இப்போ வந்து தேனி டோல்கேட்டு பக்கத்தில் இருக்கும். தேனிக்கு ஊருக்கு முன்னாடி இதில் ஒரு பேக்கரி இருந்துச்சு பார்த்துங்க. நல்ல வயிறு ரொப்பியாச்சு. காலையில் சாப்பிட விடல பயம் இல்லை. இங்கே வந்து பப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸு, டீ எல்லாமே குடித்தேன். ஜம்முன்னு ஆயிடுச்சுங்க. பின்னாடி தெரியுது பாருங்க, கம்ப்ளீட்டாக வந்து அங்கிட்டு கொடைக்கானல் மலை, மூணார் மலை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கும்மிளி மலை, இதை தேக்கடி போகிற ரூட்டு, கேரளா ரூட்டு எல்லாமே இங்கே தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது. இப்படி 3 விதமான இடத்துல இது இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நின்று இருக்கேன். அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இப்போ என் பிள்ளையெல்லாம் தூங்கிட்டாங்க, அதனால் இறங்கலை. நானும் என் ஒய்ஃபு மட்டும் இறங்கி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்ச குப்பையெல்லாம் இந்த கடையில் கொண்டு வந்து போட்டுட்டோம். இந்த கடையில் குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ குப்பை தொட்டியில் கொண்டு வந்து போட்டாச்சு. அப்போ இடம் சுத்தமாகிடுச்சா? அதுதான் இப்படி போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த குப்பையை அவங்க எப்படியும் எங்கேயாவது அவங்க கார்பரேஷனில் கொடுத்து தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது வந்து நமக்கு குமிளி ரூட்டில் போயிட்டு தேக்கடி எண்டு பண்ண போகிறோம் இன்றைக்கி. போதும், தேக்கடியில் வந்து 2-3 பிளான் வந்துச்சு. ஸோ தேக்கடி சர்ச் பண்ணி பார்த்து, தேக்கடியில் ரூம்லாம் போடலை, போயிட்டு பார்த்துக்கலாம், தேடிக்கலாம், வந்துக்கலாம், போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியாச்சு. இதெல்லாம்
ஒரு திடீர் ட்ரிப்பு தான் ஆக்சுவலி. நேற்று மத்தியானம் ரெடி பண்ணி இன்னைக்கு காலையில் விடியால 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கிரேட்டா பாண்டியனில் இப்போ நான் நம்ம கேரளாவுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால இது ஒரு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ரைடு தான். அதனால என்னடா இது இப்படி பிளான் அப்படி பிளான் வச்சு பார்க்காம போகாமல் போறியா அப்படின்னு சொன்னேன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இதா பாப்பா தூங்கிட்டா, நல்லா தூங்கட்டும். இன்னும் ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ரிப் பண்ணோம்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் தேக்கடி போயிடலாம். போனதுக்கப்புறம் அவளை எழுப்பிக்கலாம். அது வரைக்கும் சூப்பராக நம்ம தனியாக ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்போம். மலைப்பகுதி ஏற போகிறோம். மவுண்டெயின்ஸ் ஆர் காலிங் அகைன் 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 அகைன். மலைப்பகுதி நம்மளை விடாது போல இருக்குது. சதுப்பு நில பகுதியில் பிறந்த நான், சாரி வனாந்திர பகுதியில் பிறந்தது நான். மலைகளுக்கு எப்போவுமே போய்கிட்டே இருக்கேன். என்னம்மா சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிச்சா? அப்புறம் நமக்கு என்ன டைம் பாஸ், என்ன புடவை பார்க்குறாவ. இப்போ சீரியல்லாம் பார்க்குறது இல்லை, அவுட்ரு வந்தாச்சுன்னா. ஏன்னா எனக்கு அடுப்பாக நான் திட்டிவிடுவேன்ட்டு இப்போ புடவை கலர் கலராக புடவை. என்ன பொட்டிக்கு, நந்து பொட்டிக்கு, சந்து பொட்டிக்கு, என்ன மகாலட்சுமி பொட்டிக்கு. நான் எதுவுமே வாங்க மாட்டா, சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. பார்த்துட்டுங்க எல்லாரும், நீங்களாம் உங்கள் வீட்டில் அப்படி இருக்காங்களான்னு கேளுங்க. ஃபுல்லாக எல்லா பொட்டிக்கும் ஃபாலோ பண்ணுறது, வீடியோ பார்க்குறது. ஆனால் ஒரு பொட்டிக்குலேயும் ஒத்த கட்சி கூட வாங்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்கணும். பொட்டிக்கு ஒன்லி வியூஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது நல்லா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ சேலை இருக்குது, புடவை இருக்குது அப்படின்னு காட்டிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கென்னி போகலாமா? கென்னி மட்டும் தூங்கலை பார்த்துடுங்க. அவன் முழிச்சு வந்து பாட்டு போட்டுட்ருக்காரு, டிஜேவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு பாட்டு போடுறதுக்கு ஒவ்வொரு பாட்டு, இந்த பாட்டு ஓகேவாப்பா, அந்த பாட்டு ஓகேவாப்பான்னு கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே தேனி முன்பகுதியில் இருக்குது. இன்னைக்கு டெஸ்டினேஷன் தேக்கடின்னு முடிவு பண்ணியாச்சு சாம். இன்னைக்கு டெஸ்டினேஷன் தேக்கடி. அது தேல் வந்து ஒருத்தரை கடிச்சுதாம்மா அந்த ஊரில். அதனால அந்த ஊரில் அவரை வாட்ட வந்து என்னப்பா செஞ்சிச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போது என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு வலி வேதனையில் சொல்ல முடியாமல் தேக்கடி அப்படின்னு இருக்காரு. அதனால அந்த ஊருக்கு பேர் தேக்கடிச்சிருச்சு அப்படிங்கிறத தேக்கடின்னு வச்சுட்டாங்க. காரி துப்புனியம். ஆமாம், ஏன்டா இப்படி இருக்க? ஒரு காமெடி சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ்லாம். உடனே ரியாக்ட் பண்ணிடுறாங்க. வைகையாறு, வைகை டேம் பாரு. வைகை ஆற்றுல தண்ணியே காணுமே, சூப்பராக இருக்கும் வைகையாறு, வேற லெவலில் இருக்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு தென்னை மரத்தோட, உங்களுக்கு தெரியலையோ என்ன, இப்போ பாருங்க தென்னை உங்கள் தோப்போட சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பின்பக்கம் நல்ல மலைகள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல சாலை, அதுக்கு முன்னாடி அப்படியே தேனி மாவட்டம். கம்பம் தாண்டி எங்க நிக்கிறோம்? கிரேப் ஜூஸ். இது கிரேப் வளர்ற இடம். நாம ஜூஸ் போடுறது கடை விட்டுக்க, அது பின்னாடி வச்சுக்காவ. ஆனா இது ஜூஸ், அந்த ஜூஸ் போட்ட கிரேப்பு வளைஞ்சு தொங்குது. இது பத்தியா வளைஞ்சு நம்ம மேல தொங்குது பத்தியா. இந்த கடையில நிக்கிறோம். நீ கிரேப் ஜூஸ் கடை தெரியுதா? பச்சை திராட்சை இல்லம்மா, அது பாரு, அதெல்லாம் ஒரு கலர் மாறுதா, இது ஒரு கலர் மாறுது பத்தியா. அந்த மாதிரி மாறும் கரெக்டா. இது மாறுது பத்தியா. இப்படி மாறுறதுக்கு அப்புறம் அது கிரேப் நம்ம கடைகளுக்கு எல்லாம் வரம்பத்துக்க. இது தெரியாம இருந்துட்டியா பாரு பத்தியா. அப்ப மாதிரி விவரமா இருக்கணுமாண்டாமா. நீ என்ன விவரம்ன்றியோ. இதுல வந்து வயசானவங்க உட்கார்றதுக்கு ஒரு சேர் போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து 7 வயசானவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, என்ன 10 வயசானவன் அப்படிதானமா? இப்ப நாங்க வந்து போன தடவை இதுல வந்து வைன் குடிச்சேன். வைன் இப்ப இல்ல, வைன் டீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறாங்க, கிரேப் ஜூஸ். அதை குடிச்சா அதுவே காடியா இருக்கு. அதனால குடிச்சேன். இவங்க 2 பேரும் குடிக்கல, குடிச்சவொடனே கசக்குதுன்னுட்டாங்க. அவங்களுக்கு வந்து இனிப்பு, சீனி, சக்கரை எல்லாம் போட்டு அங்க போ 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 வந்தாச்சு. வந்து எங்களுக்கு நல்ல வருமானம் தப்பு. வந்து ஒரு கிரேப் ஜூஸ் குடிச்சாச்சு. நீங்க வைன் குடிச்சிங்களா மேடம்? குடிக்கலையா? நீங்க ஒயின் பாட்டில் இருக்கு, வாங்கி தாங்க. எனக்கு வாங்கி தராங்களா பத்தியா? கேட்குற பொருள் வாங்கி தருங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தா இருக்கா பிள்ளைங்க கொண்டு வாங்கப்பா.
பாய் 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 யார் இதெல்லாம் காஞ்சி போச்சுங்க. முன்னாடி வந்து அந்த ஃப்ரண்ட்ல இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போதான் துளிர் விடுது. இந்த பார்த்து துளிர் விடுது பார்த்தீங்களா, பச்சை கலர்ல இருக்கு, துளிர் விடுது. இப்போ நீங்கள் மழை காலம் வந்ததுக்கப்புறம் ஒரு அடுத்த ஜனவரி அந்த ரேஞ்சிலலாம் ஃபுல்லாக பச்சை க்ரீனாக ஆகிடும். நான் லாஸ்ட்டாக வரும்போது பிப்ரவரியில் வந்தேன்னா, மார்ச்சில் வந்தேன். மார்ச் தானே, மார்ச் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியாவே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன இப்போ அப்படியே ஃபுல்லாகவே கொடி போட்டு காஞ்சில இப்போ மறுபடியும் துளுக்குது. இந்த இடம் கொஞ்சம் உள்ள தள்ளி நல்லா துளுத்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. மலை ஏற போகிறேங்க. கர்னல் பென்னி குயிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அப்படியே மலை ஏற போகிறோம். ஃபால்ஸில் தண்ணிலாம் வருதுங்க. ஒரு சில இடத்துல இவ்வளோ வெயிலில் பார்த்துட்டு வந்தோம், ஃபால்ஸில் தண்ணிலாம் வருது. ஆச்சரியம். போன வாட்டி இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இன்னும் வெயில் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக ஒன்றும் கூலிங்க ஆகலை. போக போக மேலே தண்ணியை பார்த்தாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏர்பின் பெண்டாக போதா, நம்ம தமிழ்நாடு பஸ் தான் முன்னாடி போயிட்டுருக்கு குமிளிக்கு போகிறது. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஓவர்டேக் பண்ண வேண்டாம், சேஃபாக தான் போகணும். மற்றவங்க போனால் போயிட்டு போகிறான், எனக்கு வேண்டாம்டா சாமி. சிங்கிள் ரோடு, சின்ன ரோடாக தான் இருக்குது. இதில் எப்படி போக முடியும், ஓவர்டேக் பண்ண முடியும்? கேட்டாலும் கிடைக்காது இல்லைம்மா. அவரே போக சொல்லிட்டார், பஸ்ஸுக்காரரே போக சொல்லிட்டார், அதனால தான் நான் போகிறேன். ரோடுங்க. ஐயோ ஜோ 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 நிழலாக இருக்குது. பட்டு தண்ணி கிண்ணி அப்படி ஈரப்பதம் எதுவும் இல்லை. முல்லை பெரியார் டேமை கட்டினது ஜான் பென்னி குயிக்னு என் பிள்ளை எனக்கு சொல்லி கொடுக்கா. என்ன தெரியுமான்னு கேட்டாச்சுன்னா, ஆமா 9th படிச்சு கொடுத்தாங்க, புக்கில் இருக்கு அப்படிங்க. அப்போ பரவாயில்லையா, ஐயாவை போட்டிருக்காங்களே. ஆனால் இப்படிலாம் தாங்க புக்கில் படிச்சு கொடுத்து அது மக்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாதான் உண்டு. இல்லைன்னா இதுவும் வரலாறு மறைஞ்சு போயிடும். ஒரு அருமையான ஒரு 7-8 மாவட்டங்கள் மாவட்டங்களுக்கு ஒரு நீராதாரமாக இருக்கிற முல்லை பெரியாறு அணையை கட்டின ஜான் பென்னி குயிக்கு நேரம் ஒரு நல்ல ஒரு மரியாதை செலுத்திட்டு அப்படியே மேலே ஏறுவோம். தமிழ்நாடு எல்லை முடிவடைகிறது. தமிழ்நாடு பஸ்ஸெல்லாம் இங்கே நிற்குதா, இதோட தமிழ்நாடு எல்லை முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா குமிளி ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. 900 மீட்டரில் குமிளி. கூடலூர் நகராட்சி நன்றி, மீண்டும் வருக. இதோட இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லையும் முடிஞ்சு போச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து அந்த போர்டுக்கு அப்புறம் என்ன கேமரா இருக்குது பற்றியில், கேரளா வந்த உடனே கேமரா. கேரளா போலீஸ் அந்த போட்டு, கேரளா போலீஸ். ஆமாம், குமிளி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ சேட்டன், மலையாள சேட்டன் ஆயாச்சு. அப்படிதானே கத்தி? நின்ற பேரு கேட்ரின் மோஷிஷானு. ஓகே கைஸ், இங்கே வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா குமிளியில் தேக்கடிக்கு பக்கத்தில், அதாவது தேக்கடி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதில் ஒரு ரூம் போட்டோம். ஹைவே ரெசிடென்சி அப்படின்ற இடத்துல பார்த்தோம். சரி, பிள்ளைகளும் ரொம்ப பசிக்குது அப்படி இப்படின்னு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஹோட்டலுக்காக உரங்கட்டும். இந்த பக்கம் ரூம் இருந்துச்சு. நெட்டில் பார்த்தோம், ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, இந்த சீசன் டைமில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, ரொம்ப நல்லது எடுத்துக்கிட்டு இதில் ரூம் போட்டாச்சு. பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாவில ட்ராவல் பண்ணி. அதனால் ஹாப்பியாம்மா? ஹாப்பி. நான் அப்படியே ரூம் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. ஓகே, 2400 ரூபா சொன்னாங்க 4 பேருக்குமே. ஃபேமிலி ரூமே 2400 ரூபா. ஒர்த்து தான் நினைக்கிறேன். அது உள்ள ரூமை போய் பார்த்தா தெரியும். பர்ச்சேஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம், அதை சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்கள்? நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இப்போ வந்து இங்கே ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம். பேக் என் என் வீட்டம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்தாலே ஒரு பேக் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். போன தடவை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேரளா வரும்போது ஒரு பேக் வச்சுருந்தா அது ஞாபகமாக இன்றைக்கி வச்சுருக்கேன். அதனால் ஒரு ஞாபகத்துக்கு ஒரு பேக் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒன்றும் பெருசாக செட் ஆகல. இன்றைக்கி நாங்கள் அவுட் ஃபிட்டு தான் ஈவினிங். இந்த இடத்துக்கு தான் போனோம் நாங்கள். இது என்ன கதநாடன் கலரி சென்டர் போனோம் நாங்கள். இன்னும் போல.
ஒரு டிஸ்கவரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இரானி டீ குடிச்சாங்க அப்பா. ஏதோ ஃபிகர் பார்த்துட்டு ரெண்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஜோக்கு தானா பாருங்க எவ்வளோ வேகமாக போகிறோம். ஃபைனலாக நாங்கள் தேக்கடியில் களரி பயட்டு கடந்த நாடன் களரி சென்டர் அப்படிங்கிறதுல 300 ரூபா ஆளுக்கு 300 ரூபா போட்டு 1500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி உள்ளே போய் களரி போடுவோம். இந்த கத்தி வச்சு சென்டர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து 2 ஷோ இதுதான் நடக்குது. அமி தேட்டரில் நடக்கிற ஒரு ஷோ. பார்க்குற நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. அதில் நாங்கள் வந்து இது கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பீஜா சொன்னாப்புல. அதனால் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மொதல் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3rd ஷோ தான் கிடைச்சிது. கடந்த நாடன் களரி சென்டர் இந்த வந்தாச்சுங்க. உள்ளே வந்து எல்லாம் ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல செமையான மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆவலாக இருக்காங்க. உனக்கு எப்படி கத்தி உனக்கு சூப்பர். ஒரு சின்ன ஒரு ஸ்டேடியம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேலே இது கொட்டி உள்ளே வந்து அந்த கார்டு அது எல்லாமே இருக்குது. அந்த ஆயுதங்கள் அது எல்லாமே